வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. எஸ், இன்னைக்கு நம்ம சேனலோட ஒரு புது அப்கிரேட். சேனலோட அப்கிரேட்னு சொல்கிறத விட நம்ம கேரியரோட ஒரு அப்டேட் கூட சொல்லலாம். எஸ், இன்றைக்கி நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியே நம்ம சேனலுக்கு ஒரு புதுசாக ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கோம். அந்த ட்ரோனோட அன்பாக்சிங் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து அதை விட முக்கியமான ஒன்றோட அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளை எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ அந்த ட்ரோனோட ப்ரைஸ் எவ்வளோ, நாங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற எல்லா தகவல்களையும் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான, ஒரு யூஸ்ஃபுல்லான, ஒரு ஜாலியான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினச்சிங்களேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க நம்ம என்ன ட்ரோன் வாங்கியிருக்கோண்டு. எஸ், நம்ம அன்றைக்கி வாங்கின ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா DJI Air 3S. இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நம்ம நிறையா வேலைகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோடு சேர்ந்து நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை வந்து பார்த்தோன்னா நம்மளோட ப்ரொஃபஷனலாக மாற்றினா எப்படி இருக்குன்னு நினச்சி தான் நம்ம ட்ரோனையே நான் சூஸ் பண்ணேன் நான். ஸோ இந்த ட்ரோன் தான் வந்து பார்த்தோன்னா அடுத்து என்னோடய மெயின் ப்ரொஃபஷனலாகவே மாற்ற போகிறேன் நான். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ட்ரோனை வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரோனை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ட்ரோனோட அன்பாக்சிங் தான் அது. அன்பாக்சிங்கில் ஒரு ப்ராப்பரான அன்பாக்சிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி எல்லாமே பார்த்து வாங்கினதுனால. ஸோ ஜஸ்ட்டு இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது, இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளை, இதை எப்படி கனெக்ட் பண்ணணும், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா இப்போ நான் சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராடக்ட் எடுத்துவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த DJI Air 3S பாக்ஸு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மினி வாங்கியிருப்போம் நம்ம. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பூட்டூனாக இருக்கும். அதை வந்து பார்த்தா பேண்ட் ஃபைலே வச்சு கொண்டு வந்துடுவேன் நான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா நேற்று இதை வாங்குறதுக்காக நான் ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த பேக்குள்ளேயே போகல, அதனால் தனியாக ஒரு கட்டப்பையில் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க இந்த பாக்ஸை. ஸோ கோயம்புத்தூரில் தான் போய் நேற்று நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். நானும் மாப்பிள்ளையும் போயிட்டு கோயம்புத்தூரில் நேற்று நைட்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறோம். இதுலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு 3-4 வேரியண்ட் இருக்கும். ஸோ நம்ம வாங்கின வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா DJI RC2 ஃப்ளைமோர் காம்போ. ஸோ இந்த ஒரு இதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வேரியண்ட் தான் வாங்கியிருக்கோம். நல்லா பாக்ஸே வந்து பார்த்தோன்னா ஒரு 3-4 கிலோ கிட்ட இருக்கும்போது பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். பாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால அது ஓப்பன்லேயே தான் இருக்குது. அதனால் வந்து இது பழைய ட்ரோன் நினச்சிட்டோம்னா, நேற்று தான் அந்த சீல் பிரித்தோம். அந்த இடத்துல ஒரு சீல் இருக்கும். அந்த சீல் வந்து நேற்று நாங்கள் ஓப்பன் பண்ணாங்க, நான் வாங்கும்போது செக் பண்ணது அது. ஸோ அதனால் அந்த சீல் நேற்று பிரித்தோம். ஸோ இந்த ஒரு பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ட்ரோனோட இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பேக்கை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோண்டா உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன வருது, ஸோ ப்ரொப்பலர்ஸ். நம்ம ட்ரோனோட ரெக்கைகள் இருக்குல்ல, ப்ரொப்பலர்ஸ். ஸோ அது வந்து தனியாக வந்து பார்த்தோன்னா ஒரு பல்காக வந்து பார்த்தோன்னா ஒரு கவரில் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் நான் சொன்னேன், அந்த RC2 ரிமோட் கண்ட்ரோல். ஸோ நம்ம நார்மலாக RC1 இந்த இதில் வாங்கினோம்னா பார்த்திங்கன்னா நம்ம தனியாக மொபைலை கனெக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம மாற்றமாக இருக்கும். பட் இந்த RC2 ரிமோட் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தோன்னா நமக்கு இதிலோடய வந்துடும். ஏன்னா நம்ம மினி 2க்கு வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரிமோட் கண்ட்ரோலர் தான், RC1 தான் நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா RC2 இது வந்து பார்த்தோன்னா பக்காவாக இருந்துச்சு. இது நாங்கள் மினி 3க்கு வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இன்னொரு செட்டு கொடுத்துருந்தாங்க, ஸ்பேர் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தோன்னா இந்த ஒன்று தான் தொலைச்சா நம்ம திருப்பி காசு கொடுத்து வாங்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இதை ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கும், திருப்பி மாட்டிக்கலாம். நேற்றே வந்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்ததுனால எனக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இப்போ இல்லை. அது எக்ஸைட்மெண்ட் இல்லை மீன்ஸ் வந்து பார்த்தா எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும்ல, அந்த இம்ப்ரெஷனில் ஏன்னா நேற்றே அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் சும்மா லைட் ஆன் பண்ணி தான் பார்த்தோம். நீ கனெக்டில் எதுவுமே பண்ணலாம், அதெல்லாம் இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து என்னால் கொண்டு வர முடியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருந்தது. அதையுமே நேற்று வெளியே காட்டாமல் அப்படி மனசுக்குள்ளே மூடி மறைச்சி வச்சுட்டு தான் இருந்தேன். இந்த இருக்குது பேட்ரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 பேட்ரி வரும். நம்ம RC2 ஃப்ளைமோர் காம்போ வாங்கினால நமக்கு 3 பேட்டரியாக வரும். பயங்கர வெயிட்டுங்க, இருக்கிறதுலே வந்து பார்த்தோன்னா இதுதான் பயங்கர வெயிட் இது. ஸோ இந்த பேட்டரியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய ட்ரோனுக்கு இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ளையிங் டைம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியல, யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ரிவ்யூஸ் பார்த்தப்போ வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஃப்ளைட் டைம் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது போக வந்து பார்த்தோன்னா நம்மளோட மெயின் ஐட்டம் ட்ரோன். இதுதான் நம்மளோட பிராண்ட் நியூ Air 3S. தெரியுதா அந்த மினிலாம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தாக இருக்கும், கைக்குள்ளே பொம்மை மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், இப்போது என்ன பெருசாக வருதுன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் இவ்வளோ பெருசு. இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்மளோட அந்த பிராண்ட் நியூ DJI Air 3S.
ஸோ இந்த பழைய ட்ரோனுக்கும் இந்த ட்ரோனுக்கு என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா, கிம்பல், அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வீடியோக்குள்ளே போகும்போது ஃப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா அப்போ சொன்னால் உங்களுக்கு புரியுது. 70 அதாவது ஜூம் லென்ஸு 3x ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா 70 mm லென்ஸ் இது. ஒய் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 mm லென்ஸு, 1 inch சென்சார் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும், நமக்கு கிளாரிட்டி இல்லாமல் வந்து பார்த்தோன்னா 1 inch சென்சார்னாலே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா நான் Air 3 போகாமல் எப்படியாவது ஏர்எஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு போராட்டம் பண்ணி இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம Air 3s எடுத்திருக்கோம். முக்கியமான ஒன்று விட்டுட்டு பார்த்தீங்களா, எஸ் ND ஃபில்டர்ஸ். இந்த ட்ரோனோட கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ND ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ND ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா இதில் வந்துடும். ND ஃபில்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கடா, லைட்டிங்காகவும் லைட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் நமக்கு அந்த டோன் கொடுக்கறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவது நம்ம. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரொப்பல்லரை மாட்டிட்டு ட்ரோனை ஆன் பண்ணி RCயோட கனெக்ட் பண்ணுவோம். இந்த ப்ரொப்பல்லர்லேயே 2 டைப் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இதில் வந்து நம்ம A1 இருக்கும், B1 இருக்கும். ஸோ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி எது A எது Bன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் மாட்டணும் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ப்ரொப்பல்லர்ஸையும் வந்து நம்ம வந்து இதில் வந்து மாட்டிட்டோம். இப்போ வந்து பேட்ரி எடுத்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேட்ரி எடுத்து ட்ரோனில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் சும்மா நம்ம இப்போ ஆன் பண்ணி தானே பார்க்க போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எடுத்து இதை மாட்டி அப்படி ஒரு சவுண்டு கேட்கும், பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். மாட்டிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், RC ஆன் பண்ண போகிறோம். வேர்க்குது, கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது ஃபேன் போடாமல் பேசிகிட்டு இருக்கனால. ஸோ RCலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்குது. ஸோ இது ஆன் ஆயிடுச்சு. ஆஹா, ட்ரோனு இந்த சவுண்டை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. இப்போ ட்ரோனு வந்து பார்த்தோன்னா ஆன் பண்ணியிருக்கோம். இதுலேயே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இப்படி பண்ணாலே நமக்கு வந்து என்னதுன்னா புது ட்ரோன் அர்த்தம். ஸோ வெல்கம் டு தான் கேட்கும். இந்த இதை புதுசாக வாங்கும்போது நமக்கு அதை தான் கேட்கும். இங்கிலீஷ்லேயே போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அக்ரி கொடுக்கணும். கண்ட்ரி இந்தியா, ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் தான் வந்து இதில் வந்து நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தோன்னா இப்போ நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறேன். நம்ம லாகின் பண்ணி நம்ம ஐடி உள்ள அக்கௌண்ட், நமக்கு DJIக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து இதில் வச்சுருந்ததுனால, மினியில் வச்சுருந்ததுனால நமக்கு மினி 2க்கு வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த அக்கௌண்ட் இருந்ததுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ தான் ஆக்டிவேட் DJI டிவைஸ் வந்து இப்போ தான் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேஷன் சக்ஸஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனவேல் அங்கே ஆப்போசிட்டில் கேமராமேன் நிற்கிறது தெரியும். ட்ரோனு டிவைஸ் எல்லாமே இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் போக போகிறோம். ஈவினிங்னா இப்போ நீங்கள் இதே வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் போய்ட்டு இதை பற்றின A to Z ட்ரோனை பற்றின எல்லா தகவல்களையும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த இடத்துல போய் பேசலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இங்கே பேசுகிறத விட நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போய் பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சன்செட்டில் வந்து பார்த்தோன்னா நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம சமணர் படுகைக்கு வந்திருக்கோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கோயில்குடி அப்படின்ற வடிவேல்கரை அப்படின்ற ஒரு கிராமத்தில் மதுரையில் தான் இருக்குது இந்த இடம். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து இந்த இடத்த பற்றி நான் கேள்விப்பட்டுகிட்டே இருந்திருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட இங்கே வரல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுவும் நம்ம ட்ரோனோட ஃபஸ்ட்டு ஃப்ளைக்காக இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. ஸோ இதுதான் நம்மளை வரவேற்குது முதல் எடுத்தோடனே இந்த இடத்துல. பயங்கர சீனரிக்கான ஒரு இடங்க. ஸோ அய்யனார் கோயில் இதுதான். பேர் நம்ம லேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான அய்யனார் கோயில் இருக்குது. அதுதான் நம்ம வரவேற்கு. தண்டி இருக்குன்னு பாருங்கள். மீன் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளை மீனாக இருக்குது. இந்த மீனை வேடிக்கை பார்த்துட்டுனாலே பொழுது உங்களுக்கு. ஸோ சமணர் படுகை, அதில் எடுத்தோடனே இந்த அய்யனார் கோயிலுக்கு முன்னாடி இருக்க இந்த குளத்தில் இருக்க இந்த மீன், இதுவே பயங்கரமான ஒரு ஆம்பியண்ட்டாக இருக்குங்க இந்த இடமே. இத்தனை நாளாக வந்து மிஸ் பண்ணிட்டு இந்த இடத்த. சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கும், ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றேன். இங்கேருந்து நம்மளோட ட்ரோனோட ஃபஸ்ட்டு ஃப்ளைன்றதப்போ சென்டிமெண்ட்டாகவும் இது நல்லாயிருக்கு. இந்த இடங்கள் வந்து பார்த்தோன்னா இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் சன்னு செட் ஆக போகுது. ஆக்சுவலாக அதை கேட்ச் பண்ணால் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும்.
சமணர் படுகையை மேலே ஏறிட்டு இருக்கோம். நானும் என் தம்பி தடவையும். ஸோ அதான் இப்போ நம்ம சேனலோட கேமரா. நான் தான் கேமரா பிடிச்சி போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு நமக்கு இந்த படி இருக்குங்க. ஆனால் காற்று ஒவ்வொரு காற்று இருக்குங்க. இந்த காற்றுல எப்படியும் பறக்க போகிறது இல்லை. சப்போஸ் பறக்கூட முடியலடா இந்த சமணர் படுகையோட லாக கூட மாற்றிக்கலாம். நம்ம ட்ரோன் அந்த நாளைக்கு கூட வரைக்கும் பறக்க முடியலாம். கொஞ்சம் தூரம் தான் மேலே இருக்கும். வியூ பாருங்க. கோயில் குளம் என்ன ஒரு சீனரிக்காக நடக்குமாங்க. கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பறக்க விட்டுருமா? சுனையாடா இது? இல்லை, மழை வேண்டியது. செம்மையாக இருக்கு இந்த இடம்லாம். ஒடியா ட்ரோனை பறக்க விட்டுருவோம் லைட்டு போகிறதுக்குள்ள. ஸோ வந்து நம்ம ட்ரோனை ரெடி பண்ணிட்டோம். இப்போது பேட்ரி மாட்டியாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளை வந்து பார்த்தோன்னா இங்கே தான் பறக்க போகுது. ஆக்சுவலாக நம்ம சன் செட்டுக்காக வந்தோம். பட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன் செட் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு 2 ஷாட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் காற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கா. சரி லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இதாக விண்டு இது அலாட் வந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் சென்சார்ஸ் இருக்கும். அது போக இதில் எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்குன்னா ஏர்3க்கு ஏர்3Sக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி லைட் சென்சார் இருக்கும். ஸோ நம்ம வந்து லோ லைட்டில் இல்லை நைட்டில் வந்து நம்ம ஃப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ 360 ப்ரொடெக்ஷனில் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ட்ரோனை வந்து நம்ம ஃப்ளை பண்ணுவோம், எங்கே ஃப்ளை பண்ணாலுமே. ஸோ அதுதான் அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கேமரா இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டு 24mm, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 70. ஸோ 70mm ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 inch சென்சாரில் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது போக இது ND ஃபில்டர் இருக்குது. ஸோ ND ஃபில்டர் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணலை. ஸோ லேட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு லைட் போயிட்டு இருக்கிறதுனால ND ஃபில்டர் தேவையில்லை அப்படின்றதுனால இப்போ அதை அப்படியே ஃப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இதில் 1 inch சென்சர்ஸ் நம்ம நிறையா ரிவ்யூஸ் பார்த்தல சொன்னேன். நான் பறக்க விட்டு பார்க்கல. ஸோ பறக்க விட்டு பார்த்தலாம். இது வந்து பார்த்தோன்னா RC2 ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த RC2 ஜாய்ஸ்டிக்கில் இப்போ நம்ம வந்து ஃப்ளை பண்ண போகிறோம். 2-3 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளை பண்ணுறோம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரிக்கு சார்ஜர் வாங்க மறந்துட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம சார்ஜர் இப்போ தான் வந்துச்சு, இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் வந்ததுக்கப்புறம் சார்ஜ் போட்டு இப்போ தான் வந்து பேட்டரியெலாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ 100% இருக்குது. 99% ஆகிடுச்சு இப்போது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் வந்து பார்த்தா 65 வாட் சார்ஜர். அதுலேருந்து 100 வாட் சார்ஜர் வரை இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதில் ஃப்ளை பண்ணுறதுக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்னென்னா நேரம் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரோனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம மெமரி கார்டு போட மறந்துட்டோம். சரி இன்டர்னலாக இருக்குது, அதுலேயே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சன்செட் இந்த பதட்டம் வாத அந்த ட்ரோன் வாங்கும்போது இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த இந்த ட்ரோன் வரும்போது இருக்குது நமக்கு.
சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. காரணம் என்னென்னா லைட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் திரும்பி இன்னொரு நாள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளை வீடியோ எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளையாக இருக்காது, பட் இந்த வீடியோவோடு சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சன்னெல்லாம் இறங்கிடுச்சு. நான் மேலே ஏற்றும் போது சன்னு கீழே இறங்கிடுச்சு. லைட்டில் ஒரு மாதிரி வந்து ப்ளீச் அடிச்சு லைட் எதுவுமே நான் செட் பண்ணல டைம் இல்லாத அப்படின்றதுனால. இல்லைனா பொறுமையாக ஐஎஸ்ஓ அப்பச்சேரு ஒயிட் பேலன்ஸு எல்லாமே செக் பண்ணியிருக்கணும். நான் பண்ணலை அது. பட் இவ்வளோ விண்டு அடிக்குதுங்க. நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க டிஷர்ட் எப்படி அடிச்சுட்டு. பட் அந்த விண்டுலேயே வந்து பார்த்தோன்னா அது ஸ்டேபிளாக இருக்குங்க. என் கேமராமேன் படாத பட்டு பேசுகிறேன். மினி 2 யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். மினி 2 சின்ன காற்று வச்சாலே பறக்க அப்படியே ஓடு வளரும். இது பயங்கரமாக இருக்குங்க. எஸ் சன்செட்டு கிடைக்கலண்டா. இப்போ பாருங்கள் எப்படி ஆரஞ்சாக கிடைக்குது. இவ்வளோ நேரம் க்ளவுடு மறைச்சிருந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ நண்பர்களே, இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஷாட்டு நல்லா இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரோனை யூஸ் பண்ணிட்டு இந்த ட்ரோனை யூஸ் பண்ணும்போது இனிமேல் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. அது ஒரு சின்ன காற்று அடித்தாலே அவ்வளோ ஷேக் ஆகும். இதை கக்கூஸ் கோமாயிட்ட கொஞ்சம் பக்கத்தில் வாடா. என் கேமராமேனுக்கு பார்த்தீங்களா ஃப்ரேமிங் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் அதான் அவனுக்கு வந்து அந்த எட்ஜில் உட்காந்து வீடியோ எடுத்தால் தான் ஈஸியாக உருண்டு போகிறது கரெக்டாக இருக்கு. அதனால் அப்படி எடுக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரோனாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுறது சரி, அதை தாண்டி இதை மெயினாக வந்து நம்ம ஈவெண்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ட்ரோன் ஈவெண்ட்ஸ் தான் பண்ண போகிறேன். நான் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்காவது ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க, இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ட்ரோன் தேவைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கீழே இருக்க கொடுத்துருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் உங்களுக்கு சூப்பராக ஒரு வீடியோ பண்ணித்தரேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தேவை இருந்தாலுமே நம்மளை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக நம்ம அடுத்த வீடியோ பண்ணலாம், நிறையா ட்ராவல் பண்ணலாம், நிறையா ப்ரொமோஷன் ஷூட் பண்ணலாம். ஸோ இதோட இந்த
வீடியோ முடிச்சுக்கிறேன் guys. இந்த ட்ரோனை பற்றினா இன்னும் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து இந்த ட்ரோன் வச்சு உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறது, ட்ரோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லேட் ஆகிடுச்சு, இருட்டுச்சு, நாங்கள் கீழே இறங்கணும், கீழே போயிட்டு இந்த வீடியோ